Yes, so hello aspirants, so welcome to Ready to 7. So நான் உங்கள் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ், ஸோ இப்போ இன்றைக்கான ஒரு செஷன் அப்படின்றது, ஸோ நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நீங்களும் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு ஆஃபீஸரில் இருந்து, தட் இஸ் ஆஸ்பிரண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்றது தான் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜென்ரிக் லைக் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி, அதுவும் குரூப் 4 பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போது நம்ம இந்த ஒரு செஷன்லேயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்ளீட் பிகினர் கைட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு வீடியோவும் நான் வந்து காலையில் ஒரு லைவ் போயிருந்தேன். ஸோ இன்னும் அதை பார்க்காதவங்களும் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் ஒரு ஸ்டடி பிளானர் பற்றி நம்ம பேசியிருந்தோம், சரிங்களா? ஸோ எல்லாரும் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் இருக்க போகுது, சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளர்க் லெவல் மாதிரியான ஒரு போஸ்டிங், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடியே நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஒர்க் என்ன சார் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட்ஸில் போஸ்டிங்கை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த ஒரு குரூப் 4. இது நமக்கு குரூப் 1, 2, 2A, 4 அண்ட் வந்து ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ குரூப் 2 உடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களாப்பா? சரி, ஓகே சார். எஸ், ஸோ ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நமக்கு இப்போதுலேருந்து ஒரு 9 months கிட்ட நமக்கு இந்த ஒரு எக்ஸாமுக்கான டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு 1 year, ஓகே, ஒரு பாதி வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, டன்ப்பா. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கிளரிக்கல் லெவல் சர்வீஸ் தான், சரிங்களாப்பா? ஸோ அதாவது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஏஓ. ஸோ குரூப் 4 அப்படின்னாலே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றது தான். ஸோ தட் இஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு போஸ்ட் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் நிறைய போஸ்ட் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? எஸ், ஸோ இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லலாம், சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் கம்பேரேட்டிவ்லி. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது டஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம் நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவ் தான். அதாவது மெயின்ஸு, இன்டர்வியூ இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும், இல்லை குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் இருக்கும். குரூப் 2ல் உங்களுக்கு மெயின்ஸும் இருக்கும், 2Aல இன்டர்வியூவும் இருக்கும். பட் இங்கே அதெல்லாம் கிடையாது. ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஸோ ஒரு 100 கேள்விக்கு. ஸோ யார் சார் எலிஜிபிள் அப்படின்னா, யாரெல்லாம் 10th ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, முடிச்சிருக்கீங்களோ, நீங்கள் எல்லாரும் எலிஜிபிள். சார் நான் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கேன்னா, ஸோ 10th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து முடிய போகுது அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள், சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கும் வருங்கால அதிகாரி ஆகணும் அப்படின்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து, அதே மாதிரி காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லோரும் நீங்கள் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்குலாம் வந்து யாரும் வந்து சொல்லலை, அப்போலாம் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குது, இப்படிலாம் படிக்கிறோம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போது ஆன்லைன் அப்படின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீ சோர்ஸே நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் தான் நம்மளுடைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸட்ரா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் டைம்லேயே நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி கொள்ளணும், சரிங்களாப்பா? சரி, ஓகே. அண்ட் உங்களுக்கு இது இல்லாமல் இந்த டைப்பிஸ்ட், எஸ், ஸோ டைப்பிங் பொறுத்த வரைக்கும் ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றது வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் நார்மலாக. ஏன்னா இப்போ ஒரு 100 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. பட் டைப்பிஸ்ட் வச்சுருக்கிறவனுக்கு அதில் ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு 1-2 போஸ்ட் இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இப்போது எக்ஸ்ட்ராவாக என்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முடிச்சுக்கோங்க. டைப்பிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதம் போனீங்கன்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ லோவராக இருக்கட்டும், ஹையர் எண்டாக இருக்கட்டும், எஸ், ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா ஏதாவது ஒன்றில் அப்பரும் இன்னொன்றில் லோவரும் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னாலே போதுமானது, சரிங்களாப்பா? எஸ், ஓகே, டன். அடுத்து ஸோ எனக்கு என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் ரொம்ப 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 ஃபேமஸ். ஸோ விஏஓலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ விஏஏஓக்கு அடுத்து எனக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்ட் அப்படின்றது தான் ஸோ ரொம்ப ஃபேமஸ். ஸோ கிட்டத்தட்ட இதோட இனிஷியல் ஸ்டார்டிங் பேவே உங்களுக்கு 30,000, 25,000 30,000 கிட்ட சேலரி அப்படின்றது இருக்க போகுது. ஸோ ஓகேங்களா? ஓகே, ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இனிஷியலி உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். இதுலேயே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படி இருக்கும். அடுத்து நீ குரூப் 4ஓட ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. உன்னுடைய என்ட்ரி லெவல் தான் குரூப் 4. நீங்கள் அடுத்து குரூப் 2 போகலாம், அதுக்கப்புறம் குரூப் 1 போகலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிப்பீங்க, சரிங்களா? அண்ட் டைப்பிஸ்ட்டு, இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட். இந்த ஸ்டெனோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட் இருக்குன்னா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா?
ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம். எஸ். ஸோ அதுக்கப்புறம் பில் கலெக்டர், ஸோ இந்த விஏஓன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு போஸ்ட். அண்டு ஃபீல்டு சர்வேயர், ஸோ ஸ்டோர் கீப்பர் சொல்லிட்டு எக்கச்சக்க போஸ்ட் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் அப்படின்றது தான் இந்த ஒரு குரூப் 4ன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். சரிங்களாப்பா? ஓகே, டன். அடுத்து இதோடைய எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சார், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். அண்ட் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்றது தான். சரிங்களாப்பா? எஸ். அண்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி, இதுதான் ஒரு மேஜர் பார்ட்டு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டிஸ் ஒரு 100 கொஷின் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதில் இலக்கணம், இலக்கியம், உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு செய்யுள்னு எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஓகே. நீங்கள் ஒரு ஓபிசியாக இருக்கீங்க, எஸ், இல்லை பிசி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இல்லை ஓசி. சரிங்களா? ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அப்படின்றது இது வரைக்கும் இருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கேட்டகிரி வைஸ் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய எலிஜிபிலிட்டியை ஸோ ஒரு பழைய பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கக்கூடியதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன். அடுத்து ஸோ எக்ஸாமுடைய பேட்டர்ன். ஸோ நான் எக்ஸாம் பேட்டர்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாம் பாருங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷில் எனக்கு ஒரு 100 கொஷின் இருக்க போகுது. தமிழ் ஆர் இங்கிலீஷில் எனக்கு ஒரு 100 கேள்விகள் இருக்க போகிறது. ஸோ இந்த 100 கேள்விகளில் எனக்கு ஒன்று நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இல்லை எனக்கு தமிழ் வராதுன்றவங்க நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷே வராது அப்படின்றவங்க நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணாலும். இதை பொறுத்த வரைக்கும் மீடியமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலாக தான் கொஷினே இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இது மீடியம். ஸோ இது லாங்குவேஜ் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இது 100 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்க போகுதுன்ற சிலபஸை நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் சிலபஸ். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் நாலேஜ். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜில் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 கேள்விகள் இருக்குப்பா. சரியா? ஸோ 75 கேள்விகள் இருக்குது. இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி இருக்கும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், சயின்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதில் இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பெருசாக கேட்குறது இல்லைனாலும் ஸோ எப்படி ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்றது மாறுன்றதே தெரியாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு கொஷின் பேப்பர், அதாவது அந்த பர்டிகுலர் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த இயரில் நடந்த அந்த ஒரு டிஎன்பிசி கொஷின் பேப்பர் அண்ட் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்ன ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கொஷின் வந்து புக்ஸ்லேருந்து கேட்டிருக்கானா, ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்கானா, இல்லை ஒரு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்கானான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட் 25 கேள்விகள். ஸோ இப்போது இந்த ஒரு 25 ஒரு ஸ்கோர் பூஸ்டர்னே சொல்லலாம். ஏன் சார்னா, இப்போ இங்கே 100லையும் இந்த 75லையும் முன்னால் இதை தான் எடுக்க முடியும், இவ்வளோ கேள்வி என்னால் எடுக்க முடியும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் வாஸ்ட்டு இதுலேருந்து இது வரும்னு நம்மளால் சொல்லலாம். ஒரு வெயிட்டேஜ் அப்படின்றது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கொடுக்கலாமே தாண்டி இந்த கேள்வி தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் இங்கே இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரேஷியோன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். எனக்கு கேள்வி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே நம்ம செம்ம சால்வ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் ஆப்டி, அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரேஷியோ அப்படின்னு ஒரு டாபிக் இல்லாமல் எல்லா டாப்பிக்குமே, ஸோ இதோடைய பிளேலிஸ்ட் அப்படின்றது டெய்லி மிஷின் சொல்லி நம்மளுடைய டெய்லி மிஷின். சரிங்களா? ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இந்த ஒரு சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்களா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டோடைய சீரீஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதுதான் ஆப்டிடியூட் இல்லை ரீசனிங். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் இருக்க போகுது. ஸோ 300 மார்க்குப்பா. எஸ். ஸோ டோட்டலாக 3 hours. அப்போது சாரி 200 கொஷின் இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த 200 கொஷினில் நீங்கள் ஒரு 150 அப்படின்ற கொஷின்ஸை அட்டெம்ப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் இருக்கீங்க. சரியா? சேஃபர் சைடில் இருக்கீங்க. இதுதான் ஒரு சேஃபர் ஸ்கோர்னே சொல்லலாம்.
ஸோ இதற்கு தான் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது இதற்கான ஒரு வீடியோ அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே பாருங்கள், எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான் என்ன, எதை நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன மாதிரிலாம் படிக்கணுன்ற நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து எஸ். ஸோ நம்மளுடைய அடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ கிறிஸ்மஸில் இந்த ஒரு கிறிஸ்மஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேட்ச் அப்படின்றது நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி அப்படின்றது இருக்கும்பா. சரியா? ஸோ டபுள் வேலிடிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதற்கான பேட்சஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. அதாவது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எனக்கு குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன், ஸோ குரூப் 2 2A ஃபவுண்டேஷன் அண்ட் வந்து குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? எஸ். ஸோ இதோடைய லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வாங்கும்போது உங்களுக்கு என் கோடு யூஸ் பண்ணால் 22% இருக்கும். இப்போது இந்த ஆஃபரில் 25%. ஸோ நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணோம் 27. ஸோ மேக்ஸிமம் ஆஃபர் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஸோ கண்டிப்பாக நம்ம பேட்சில் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ கிளாஸஸ் பொறுத்தவரை உங்களுக்கு பைலிங்குள்ள தான் கிளாஸஸே போகும். ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஸோ நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இது எல்லாமே இது தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த ஒரு பேக் அப்படின்றது நீங்கள் எல்லா பேட்சஸும் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களாப்பா? எஸ். ஸோ இது நம்மளுடைய சிலபஸ். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷு, ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு எல்லா டாப்பிக்குமே நம்ம 1 by 1 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னா, ஸோ எப்பவும் நம்ம ஸ்கூல் புக்ஸை தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம ஸ்கூல் புக்கு 6லேருந்து 12, பட் அங்கே நிறைய வாஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு ஆன்லைனில் ஒரு புக்கோ நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியதை ஒரு கிறிஸ்பாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. சரியா? ஸோ இதற்கு தான் நம்மளுடைய அடா அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கோர்சஸ்லேயே என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதோடைய ஸ்டடி பிளானர் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு 1 by 1 அப்படின்றத காட்டுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஸோ டிஎன்பிசியோடைய அதர் பேட்சஸ் இருக்குது. ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், சிடிஎஸ்ஸுக்கான பேட்ச், சூரியன், சந்திரன் சொல்லிட்டு எல்லா பேட்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது. எப்படி நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதற்கு முன்னாடி இதோடைய சிலபஸ் அப்படின்றதும் பாருங்கள். ஸோ இதுதான் டிஎன்பிசி குரூப் 4க்கான ஒரு சிலபஸ். ஸோ இங்கே நீங்கள் சிலபஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இது பார்ட் A. ஸோ எல்லா சப்ஜெக்டோடைய சிலபஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதை அனுப்பிவிடுறேன். ஸோ பார்ட் B, பார்ட் C சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோத்ரூ பண்ணிக்கலாம். எஸ். இப்போ நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ADA247 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் டிஎன்பிசி இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்மளோட பேட்சஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ குரூப் 4னா இந்த லட்சியம் சொல்லக்கூடிய பேட்ச் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு 262 ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இங்கே நீங்கள் லைவ் பார்க்க முடியல, நீங்கள் ரெக்கார்டட் செஷனாகவும் அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு 371 மாக் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட்டுமே போட்டு பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும்ப்பா. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரோட கிளாஸஸ் எப்போன்ற ஒரு கிளியர் ஒரு டைம் டேபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எஸ். இப்போ இங்கே வந்தீங்கன்னா மோர் ஆஃபருக்குள்ளே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 2932 ரூபான்றது ப்ரைஸாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கோடு Y1029 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2900 ரூபா இருந்தது 2140 ரூபா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ 700 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு Y1029. ஸோ கிட்டத்தட்ட 27%. ஸோ யாராவது வாங்கலைன்னா நான் கமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு பேட்சை பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வேறு என்ன டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.